எப்படி குண்டு குண்டா பூத்த குலங்குது பாரு. அழகா இருக்குதுடி. ஏண்டி என்னடி கார்னிங்ல காணுமே. இத பார்த்தாயா? இதெல்லாம் என்ன மாதிரியுமா? என்னடி மலை வெதல? இது தாண்டி பொண்ணு ரோஜா தோட்டம். ரோஜா தோட்டமா? ஏங்க ரோஜா பொண்ணு ரொம்பவே அழகா இருக்குது. எப்படி சட்டு சட்டா பூத்து குலங்குது பார்த்தாயா? ஆமாண்டி. ஏண்டி என்ன? இந்த பக்கம் வாங்கடி. இத பாருங்க. இதெல்லாம் என்ன மாதிரியுமா? ஏண்டி இதுதான் கொடிமல்லியா? வாய் அந்த கொடிமல்லி அருகாமல போயிட்டு வரலாம். அடி பொண்ணு வாடி போகலாம். இந்த கொடிமல்லி பக்கத்துல போறத வச்சுக்க. அது அனைத்துமே அப்படியே உன்னை பின்னி கொண்டி. என்னடி சொல்ற? பொண்ணு இந்த பூ நல்லா இருக்கு போலாம். நீ ஜாதி மல்லி பாருடி. ஏண்டி இதுதான் ஜாதி மல்லியா? ஏய் இதெல்லாம் ஜாதி மல்லினா அப்ப இதெல்லாம் என்னய்யா? என்னடி பேசுற? குண்டு மல்லிடி. குண்டு மல்லி சரி சரி. ஏடி என்னடி இந்த அழகெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு எப்படி தெரியுமா? எனது தந்தை எப்படி ஆட்சி செய்தார் என்பதை அதை பெருமையாக எடுத்துரைக்க வேண்டும் கேட்கிறான். தந்தையுடைய பெருமை சொல்ல வேண்டும். சொல்ற கேளுங்க. ஒரு நேரத்தில் தானவராஜ ரக்கர்களும் தேவர்களும் ஒன்று கூடி ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள். ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள். எதற்காக? கடலில் அமிர்தம் கடைய வேண்டும் என்பதற்காக. அப்படி ஒரு நாள் தேவர்களும் அரக்கர்களும் ஒன்று கூடி அதாவது பார்க்கடலை பாண்டமாகவும் மந்திரி மலையை மத்தாகவும் வாசி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக பூட்டி பார்க்கடலில் அமிர்தம் கடைந்தார்கள். அந்த அமிர்தத்திலே பல பொருள்கள் பிறந்தன. அதில் அகலிகை என்ற அழகான பெண்ணானவன் பிறந்தார். அகலிகை என்ற அழகான பெண்ணும் அதில் பிறந்தார். அந்த அகலிகையை யாருக்கு மனமுடித்து கொடுத்தார்கள்? கௌதம முனிவருக்கு மனமுடித்து கொடுத்தார்கள். இந்த நாட்களாக ஒரு தந்தைக்கு ஆசை அகலிகை அடைய வேண்டும் என என் தந்தைக்கு நீண்ட நாட்களாக ஆசை வந்து விட்டது. அப்படி ஒரு நாள் என்ன செய்தார்? நள்ளிரவு நேரத்திலே 12 மணி அளவிலே சேவலாக உருவெடுத்து சேவலாக கூறிவிட்டார் ஐயா. அப்படியே கூறி உடனே பார்த்தார் கௌதம முனிவர். அப்புறமும் கங்கைக்கு சென்று நீராடுவது வழக்கம். அப்படி என்னது சேவல் கூறி விட்டதே கங்கைக்கு நீராட வேண்டும் என்று அங்கே சென்று பார்த்தால் கங்கை தேவி உறங்கிக் கொண்டிருக்கிறார். உறங்கிக் கொண்டிருக்கின்றால் பொழுதாகப்பட்டது விடியவில்லை. உடனே பார்த்தார் கௌதம முனிவர். சேவலாக கூறி அழகாக இருக்கும் சொல்லிக்கொண்டே போறாங்க.
விடையவில்லை. சேவல் கூவியது யார் என்று ஞானத்தால் யோசித்து பார்த்தார். பார்த்தால் அந்த நேரத்தில் உங்கள் தந்தை தேவேந்திரன் பூரையாக அவதரித்து சாக்கடை குறிக்க ஓடுகிறார். பூனையாக வடிவெடுத்து சாக்கடையின் வழியாக ஓடிக்கொண்டிருக்கின்றார் என தந்தை பார்த்து விட்டார் சுவாமியானவர். சுவாமியானவர் பார்த்து விட்டார். அதோ தேவேந்திரா ஓடாத நீ, ஒரு யோனிக்காக ஆசைப்பட்ட நீ உன்னுடைய உடல் முழுவதும் யோனியாக போகபடி சாபத்தை கொடுத்து விட்டார். அப்படியே பார்த்தார் உங்கள் தந்தை. சுவாமி ஏதோ அறியாமல் தெரியாமல் செய்துவிட்டு அடியேனுக்கு மன்னிப்பு கிடையாதா அப்படின்னு கேட்டார். தேவேந்திரா கவலைப்படாதே, உன்னுடைய கண்களுக்கு மட்டும்தான் அது யோனியாக தெரியும், பார்ப்போர் கண்களுக்கு கண்ணாகத்தான் தெரியும் அப்படின்னு சாதித்து விமர்சனம் செய்தார். அதுதான் உங்க தந்தைக்கு இன்னொரு பேர் உண்டு. அது என்ன பேர்? கண்ணாயிரம் அப்படின்னு ஒரு சிறப்பான பேர் இருக்கு. இது மட்டுமா தந்தையுடைய பெருமை சொல்லிக்கொண்டே போறாங்க. Thank you.